Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 4 Determinantsல Exercise 4.4 பார்க்க போறோம். Find the adjoint of the following matrices. So first 2x2 matrix கொடுத்துட்டு அதோட adjoint கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேசிக்கா adjoint of any matrix கேட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற எலிமெண்டோட கோஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களோட டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது adjoint of A. நான் இதோட ப்ரொசீஜர் முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் இதோட ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2x2க்கும் ஷார்ட்கட் இருக்கு, 3x3க்கும் ஷார்ட்கட் இருக்கு. இப்போ 2x2 மேட்ரிக்ஸை இப்போ ஜென்ரலா நார்மலா அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மைனரோட சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா கோஃபேக்டர் கிடைச்சிருவாங்க. இப்போ M11, இப்போ இது ஆக்சுவலா இப்போ இதோட எலிமெண்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து A11, இது A12, இது A21, இது வந்து A22. இதான் எலிமெண்டோட நேம்ஸ். ஸ்மால் a யூஸ் பண்ணணும் எலிமெண்டோட நேம்க்கு. இந்த A11 எலிமெண்டோட மைனர் யாருன்னா M11 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த 11 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமே ஹைட் பண்ணிட்டா மிச்சம் யார் இருக்கா 4. அப்போ 4 தான் அதோட மைனர். ஸோ அதே மாதிரி M12, 12ன்றது இந்த எலிமெண்ட், இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 3 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி M21 வேணும்னா இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 2. மாதிரி M22 வேணும் அப்படின்னா இந்த 4, இந்த ரோவும் காலம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 1. இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதுதான் மைனஸோட வேல்யூ. அஜாயிண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா AIJ இதோட வேல்யூ வந்து -1 to the power I plus j MIJ அப்படின்னு சொல்லி, அதாவது மைனரோட வேல்யூ தான், அது கூட ஒரு சிம்பிள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் வந்தா பிளஸ்னும் ஆட் நம்பர் வந்தா மைனஸ்னும் போடுவாங்க. இது பேசிக்கா ரொம்ப சிம்பிள். இது இங்க பாருங்களேன், இப்போ 1 + 1 வந்து 2னா பாசிட்டிவ்ல ஒன்று அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிள்ஸ் வந்து இது பிளஸ், இது மைனஸ், இது உங்களோட மைனஸ், இது வந்து பிளஸ், இப்படி நம்ம டைரக்டா இங்க எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா 1 ஆட் பண்ணா 2 பிளஸ் போடணும். 1 2 3 மைனஸ், 2 1 3 மைனஸ், 2 2 4. மேம் சிம்பிள் வந்து எனக்கு தெரியும் இதுதானே, இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த சிம்பிளையும் இந்த மைனரையும் சேர்த்து எழுதிட்டா அதுதான் உங்களோட கோஃபேக்டர். இப்போ 1 1 வேணும் அப்படின்னா இந்த பிளஸும் இந்த 4ம் +4. ஸோ A12 வேணும் அப்படின்னா இந்த மைனஸும் இந்த 3ம், ஸோ -3. இங்க 2 இருக்கு, இந்த மைனஸ் சைன், ஸோ -2ன்னு போட்டுடலாம். இப்போ 2 2 வேணும்னா இங்க பிளஸ் இந்த 1 +1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எல்லா கோஃபேக்டரையும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அஜாயிண்ட் ஆஃப் A எழுதணும்னா இங்க இருக்கிற கோஃபேக்டரோட நம்பர்ஸ் வந்து 4 -3 -2 +1 இவங்களோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா இங்க ரோவா இருக்கிறது இங்க காலமா மாத்திடுவாங்க. அப்போ 4 -3 -2 1ன்னு இருக்கு. இப்போ இங்க -2 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட அஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த எந்த ப்ரொசீஜருமே யூஸ் பண்ணாம டைரக்டா இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட அஜாயிண்ட் ஆஃப் ஏவே நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். அதாவது என்ன அப்படின்னா இதுல வந்து 2 டயகனல் இருக்குல்ல, இது வந்து முதல் டயகனல், இது வந்து ரெண்டாவது டயகனல் வச்சுக்கோங்க. இந்த முதல் டயகனலோட எலிமெண்டோட இடம் மட்டும் மாறிடும். 4 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும். இவங்க 2 பேரோட சைன் மாறிடும். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க மிஸ் வந்து என்ன சொல்லி ஸோ அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இசை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து இது வந்து சை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட இடத்த மாத்தணும், இவங்களோட சைனை மாத்தணும். இந்த 1 4 பிளேஸ் மாறி இருக்கு பாருங்க. இந்த 2ம் இந்த 3ம் பிளேஸ் மாறாது, ஆனால் சைன் மட்டும் மாறிடுங்க. 2 பேரும் பிளஸ்ல இருந்ததுனால மைனஸ்ல வந்திருக்காங்க. இது நீங்க டைரக்டாவே எழுதிக்கலாம். இப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம அஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். இப்போ அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் கண்டுபிடிச்சு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ல. மொரவர் அந்த மைனஸ் எழுதுறதுக்கும் கோஃபேக்டர் எழுதுறதுக்கும் நமக்கு மார்க்கே கிடையாது. அந்த அஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தான் நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்ல பண்ணுங்க. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இங்க இருக்கிற இந்த முதல் 2 ரோவை திருப்பி கீழே காப்பி பண்ணுங்க. 1 -1 2. இரண்டாவது ரோ வந்து 2 3 5 இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் திருப்பியும் இங்க இருக்கிற இந்த முதல் காலமே ரெண்டாவது காலம் எடுத்து இந்த சைடு காப்பி பண்ணிக்கோங்க. இங்க வந்து 1 2 -2 இருக்கு. 1 2 -2, இங்க 1 2, ஸோ 1 2. அடுத்து இங்க ரெண்டாவது காலம் வந்து -1 3 0 -1 3 இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்க வந்து இந்த முதல் காலமையும் இந்த முதல் ரோவையும் கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்கிற எலிமெண்ட்டுக்கு 2 பேரா ஜாயின் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா சரியான அஜாயிண்ட் ஆஃப் ஏக்கோட அந்த கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இங்க முதல்ல 3 1s are 3 மைனஸ் 0 × 5 வந்து 0ன்னு கிடைச்சிரும். அடுத்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணுங்க. 5 × -2 பண்ணா -10 மைனஸ் போட்டுட்டு இந்த 1 2s இங்கே 2ன்னு கிடைச்சிருக்கும்.
அடுத்து இவங்க 4 பேரை யூஸ் பண்ணுங்க. 2 into 0 0 மைனஸ் போட்டுட்டு 2 3s are 6 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்து இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணும். 0 into anything 0 மைனஸ் போட்டுட்டு 1 1s are 1 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +1 வந்துடும். இது 1 1s are 1 மைனஸ் போட்டுட்டு 2 2s are 4 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +4 வந்தது. ஸோ 2 அடுத்து இந்த 4 எலிமெண்ட் 2 1s are 2 மைனஸ் 0. அப்புறம் இந்த 4 எலிமெண்ட் பண்ணோம். -1 5 -5 -6 -5 மைனஸ் போட்டு 2 3s are 6 2 2s are 4 மைனஸ் போட்டுட்டு 5 1s are 5. அடுத்து 1 3s are 3 மைனஸ் போட்டுட்டு இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் -2 வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருந்ததுனால இது +2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம். இதுல இருந்து கிடைக்கிறது தான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா இங்கே கிடைச்ச வேல்யூ வந்து 3 -12 6 1 1 + 4 5 2 - 0க்கு 2 -11 -1 + 5. இதுதான் நம்மளோட கோஃபேக்டர். கோஃபேக்டர் கிடைச்ச மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா கிடைக்கிறதா அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே இருக்கிற முதல் ரோவை எடுத்து இங்கே வந்து முதல் காலமாகவும் இங்கே இருக்கிற ரெண்டாவது ரோ வந்து ரெண்டாவது காலமாக எழுதிக்கலாம். மூணாவது ரோவை எடுத்து மூணாவது காலமாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட சரியான அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுக்கு நிறைய டைம் ஆகாது. இது நிறைய டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் எக்ஸாமில். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். வெரிஃபை ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏயும் அஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மல்டிபிள் பண்ணணும்ல. ஸோ ஏலேருந்து முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த டயக்னலோட இடத்தையும் இந்த டயக்னலோட சைனையும் மாற்றிட்டோன்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஸோ எங்களோட இடத்த மாற்றிடலாம். அப்போ இங்கே -6 போட்டுருங்க, இங்கே 2ன்னு போட்டுருங்க. எங்களோட சைனை மட்டும் மாற்றணும். இது +3 இருக்கிறதுனால இங்கே -3ன்னு வந்திருக்கும். இங்கே -4 இருக்கிறதுனால +4ன்னு வந்திருக்கும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ இதை மாற்றிட்டாலே அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். சரி, இப்போ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ஏக்கு அவங்க கொடுத்துருந்த மேட்ரிக்ஸ் 2 3 -4 -6 மல்டிபிள் பை அஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது -6 -3 4 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னாலே ரோவையும் காலமையும் தான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவும் இந்த ஃபஸ்ட்டு காலமும் இங்கே மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு காலம். எப்போவுமே மல்டிப்ளிகேஷன்னா ரோ பை காலம் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 × 6 -12 வரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே 3 இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே 12ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவும் இங்கே இருக்கிற செகண்ட் காலமும். ஸோ 2 × -3 -6 -6 கிடச்சிருச்சு. அப்புறம் இங்கே 3யும் இந்த 2வும் பண்ணும்போது 3 2s are 6ன்னு வந்திருக்கும். +6 கிடைக்குது. அடுத்த ரெண்டாவது ரோ -4 இங்கே -6 இருக்கு. மல்டிபிள் பண்ணால் +24. அடுத்து -6ம் +4ம் மல்டிபிள் பண்ணால் -24 கிடைக்கும். அடுத்த ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் 4 3s are 12. ரெண்டுமே மைனஸில் இருந்தனால +12. 6 2s are 12 தான். மைனஸில் இருக்கிறதுனால -12ன்னு போடணும். எல்லா எலிமெண்ட்டும் பாருங்க. +12 -12 0 +6 -6 0 24 24 மைனஸில் இருக்குது. எல்லா எலிமெண்ட்டும் அப்போ 0 0 0ன்னு கிடச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அஜாயிண்ட் ஆஃப் ஏ கூட ஏ மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ -12 வந்திருக்கும். அப்புறம் -3 -4 ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வந்துருச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் 6 3s are 18 மைனஸ் இருக்கிறதுனால -18. -3 -6 வந்து +18 கிடைக்குது. இப்போ ரெண்டாவது ரோலையும் பாருங்கள். 4 2s are 8. இதுமாதிரி இங்கே -8 வந்துடுது. இதுமாதிரி லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 4 3s are 12. இங்கே -12. எல்லா எலிமெண்ட்டும் 0 வந்துருச்சு பாருங்களேன். 0 0 0 0ன்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, தேர்ட் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் ஐயும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும். இதான் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்படி போட்டுட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணால் முதல்ல இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 2 6 are 12 மைனஸ் இருக்கிறதுனால -12 மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 4 3s are 12 தான். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -12ன்னு வந்திருக்கும். ரெண்டு மைனஸும் சேர்ந்தா -12 + 12 வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ கூட ஒரு ஐயை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0. ஐன்றது வந்து உங்களோட யூனிட் மேட்ரிக்ஸ். 0 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்டும் என்ன தான் வந்திருக்கும், 0 தான் வந்திருக்கும். அப்போ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ மூணும் ஒரே மாதிரியான வேல்யூ 0 0 0ன்னு கிடைச்சிருக்கல. ஸோ தேர்ஃபோர் நம்ம சொல்லிடலாம் ஏ இன்ட் அஜாயிண்ட் ஆஃப் ஏவோட ஆன்சரும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏயோட ஆன்சரும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐயோட ஆன்சரும் சேமாக தான் வந்திருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி வெரிஃபை ஏ இன்ட் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு தடவை எழுதிட்டு இந்த முதல் ரோவை இங்கே காப்பி பண்ணுங்க 1 -1 2. அதுமாதிரி இங்கே இருக்க ரெண்டாவது ரோவை இங்கே கீழே காப்பி பண்ணிக்கோங்க 3 0 -2. இப்போ இங்கே இருக்கிற முதல் காலமை இங்கே எழுதிக்கோங்க 1 3 1 1 3. இதுமாதிரி இங்கே இருக்கிற ரெண்டாவது காலமை இங்கே எழுதிக்கோங்க -1 0 0 -1 0. இங்கே இருக்கிற இந்த முதல் காலமே முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இவங்களை வச்சு தான் நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணோம்னா முதல்ல இந்த 4 எலிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. 0 × 3 0 மைனஸ் போட்டு 0 × anything 0 தான். அடுத்து இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணுங்க. -2 × 1 -2 மைனஸ் போட்டுட்டு 3 3s are 9. அடுத்து இவங்க 4 பேரும் 3 × 0 0 -1 × 0 0 தான். இங்கே 0 × 2 0 மைனஸ் போட்டுட்டு -3 வருது, அதனால +3ன்னு போட்டுக்கலாம். இங்கே 3 1s are 3 -2. இது 3 1s are 3, இது 2 1s are 2. இங்கே பண்ணும்போது -1 0. ஸோ -1 0 -1 தான். அடுத்து இங்கே -1 -2 மல்டிபிள் பண்ணால் +2 -0 2 3s are 6 மைனஸ் போட்டுட்டு இது -2 வருது, அதனால இது +2 ஆயிருக்கும். 0 மைனஸ் போட்டுட்டு இங்கே -3 வருதுனால இது +3 ஆயிருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதிலிருந்து கிடைக்கிற வேல்யூவை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா கிடைக்கிறதா நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே ஆக்சுவலாக நம்ம இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறோம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட இந்த நம்பர்ஸ்லேருந்து முதல்ல இங்கே என்ன கிடைச்சிருக்கு 0 -11 0 -11. அடுத்த நம்பர் 0 3 1 -1 3 1 -1 2 8 3 2 8 3 இப்படி கிடைச்சிருச்சு. இவங்கள நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். இந்த இது எழுதுறீங்களே, இது ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ரஃப்லே பண்ணிக்கலாம், இதுக்கு எந்த மார்க்கும் கிடையாது. மேம் நான் மைனர் கோஃபேக்டர்லாம் எழுதி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதனால இப்படி எழுதியிருக்கோம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிரான்ஸ்போஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 0 -11 0, ரெண்டாவது ரோவை இங்கே ரெண்டாவது காலமாகவும் மூணாவது ரோவை இங்கே மூணாவது காலமாகவும் எழுதிட்டோம்னா இதுதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ. ஸோ இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஏயும் அஜாயிண்ட் ஆஃப் ஏயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிளிகேஷனோட பேரே ரோ காலம் மல்டிபிளிகேஷன் தான். இந்த ரோவையும் இந்த காலமே முதல்ல எடுக்கணும். இப்போ 1 × 0 0 -1 × -11 பண்ணும்போது +11 2 × 0 0. அதுமாரி ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் காலமும் எழுதியிருக்கேன். அடுத்த ரெண்டாவது ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும், இந்த மாதிரி ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம், இந்த மாதிரி எல்லாமே எழுதிக்கலாம். மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து அஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அதாவது இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவும் ரோ இன்ட்டு காலம் மல்டிபிள் பண்ணும்போது இதே மேட்ரிக்ஸ் திரும்பி கிடைக்குது. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ பண்ணாலும் அதே வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஃபார்ம் எடுக்கிறோம். இதில் நீங்கள் எந்த ரோ எந்த காலம் யூஸ் பண்ணாலும் ஒரே டிட்டர்மினன்ட் தானே வரும். எதில் அதிகமாக ஜீரோஸ் இருக்கும் அவங்களே எடுங்க. இதில் ரெண்டாவது காலமில் தான் அதிகமாக ஜீரோஸ் இருக்கு, அதனால ரெண்டாவது காலமை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக இந்த பிளேஸோட சிம்பிள் ப்ளஸ், இவங்களோட சிம்பிள் மைனஸ், இவங்களோட சிம்பிள் ப்ளஸ் இல்லையா. ஸோ நம்ம இந்த காலம் எடுக்கும்போது மைனஸ் இதோட சிம்பிள் அப்படின்றதுனால -1ன்னு எடுத்துட்டு இந்த -1 இருக்க இந்த காலமை இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற 4 பேர் எடுத்துக்கணும். அப்போ 3 1 -2 3 அப்படின்னு வந்திருக்கும். வெளியில இருக்க 2 மைனஸும் சேர்ந்து +1 ஆயிடும். இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9 மைனஸ் போட்டுட்டு 1 2s are 2. இங்கே -2 இருக்கிறதுனால இது +2ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 11 கிடைச்சிருக்கு. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 11 தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை ஐ கூட மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 11, ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0. லீடிங் டயகனலில் மட்டும் 1 போட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்டையும் 0ன்னு போட்டுருணும். அதான் ஐ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. 11 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இந்த 1 வந்த பிளேஸில் மட்டும் என்ன வந்துடும்னா 11 வந்துடும். மற்ற எல்லாமே 0 கூட மல்டிபிள் ஆகிறதுனால 0 0ன்னு இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் இதுவும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ பண்ணாலோ இல்லை அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ
மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணாலோ இல்லை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ பண்ணாலோ ஒரே ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது. இது எல்லா மேட்ரிக்ஸ்க்குமே வந்து ப்ரூவ் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.